ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைப்பைக்கு அந்த லாக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த கைப்பிடியும் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ அந்த லாக் கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டபுள் லாக் கைப்பிடி. இந்த கூடை பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு இதற்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். வாங்க இப்போ இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 4.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அது மாதிரியே மொத்தம் 7 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து உள் ஒயர் கொடுக்கறதுக்கு தான். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பள்ளம் பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் வளவள பகுதி அடியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளார ஒன்று இப்படி வைக்கணும். 7 ஒயரையும் இதே மாதிரி அப்படியே வரிசையாக வச்சுக்கோங்க. 4.5 அடியில் 7 ஒயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் மொத்தம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த மஞ்சள் கலரில் பாருங்கள், அந்த நாட்டு கீழேருந்து 1 2 விட்டுட்டு அடுத்த கேப்பில் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற கேப்பில் விட்டுட்டு உள்பக்கமாக விட்டுட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் போட்டிருக்கோம்ல அதில் நேராக அதுக்கு நேராக அப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு ஃபஸ்ட்டு இப்படி சமமாக வச்சுக்கோங்க. 2 நுனி பகுதியும் அந்த ஒயர் வந்து சமமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அதன் பிறகு இப்படி உள்பக்கம் இழுங்க. உள்பக்கம் பாருங்கள், எல்லா ஒயரையும் இப்படி சேர்த்து இழுக்கணும். இழுத்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்னு பாருங்கள். அதாவது நமக்கு இந்த மேலே வந்து தனித்தனியாக இருக்குல்ல, அந்த ஒயர் வந்து இந்த பக்கம் நம்ம சொருகின இடம் வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த கூடையோட எட்ஜு வரைக்கும் வந்தால் கூட போதும் உங்களுக்கு. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது உள்பக்கம் இழுத்தது இல்லாமல் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குல்ல, அந்த ஒயர் வந்து அப்படியே வளைச்சி அந்த கூடையோட நுனிப்பகுதி வரைக்கும் வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டேப்பு போட்டு இந்த பக்கம் நல்லா டைட்டாக இழுத்து மேலே வளவள பகுதி தெரிகிற மாதிரி டேப்பு போட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. நான் இப்போ அதை வளைச்சி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அது எப்படி வருதுன்னு. அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு பக்கம் போட்டாச்சு இல்லையா, இப்போது ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஹைட்டு அப்படின்னு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பிசுறாக இருக்குல்ல அந்த ஒயரு, துண்டு துண்டாக இருக்குல்ல அந்த ஒயர் வந்து இந்த பக்கம் அப்படியே வளைச்சி வச்சு பார்த்துக்கணும். அந்த இடம் வரைக்கும் வருதான்னு, அங்கே ஆரம்பித்த இடம் வரைக்கும் வளைச்சி வச்சு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. கைப்பிடி உங்களுக்கு ஹைட்டும் எவ்வளோ வேணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை ஒட்டிட்டு நான் திரும்பவும் அதை வச்சு காமிக்கும்போது உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது எப்படின்னு புரியும். பிரிஞ்சு வராமல் இந்த இடத்துல நல்லா அப்படி ஒட்டிக்கோங்க. இல்லைனா ஏதாவது ஒயரு நூல் வேறு கலர் ஒயர் போட்டு ஏதாவது போட்டு கட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தனியாக நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, இதை அப்படியே கரெக்டாக அப்படி வளவலன்னு வர மாதிரி பொசிஷன் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து சமமாக கீழே பிசுறு இல்லாமல் பிடிச்சிக்கணும். பாருங்கள், இப்படி மேலே ஃபஸ்ட்டு வச்சு இந்த இடத்துல ஒன்று போட்டுடலாம். நல்லா அமுத்தி கொண்டு வந்து கீழேருந்து அமுத்தி கொண்டு வந்து 2 பக்கமும் அந்த மாதிரி வச்சுட்டு மேலே சென்டரில் இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துலையும் ஒட்டியாச்சு. இப்போது இந்த பக்கம் பாருங்கள், அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அந்த நீட்டமாக இருக்கிறது அதெல்லாம் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2ன்னு உள்பக்கம் 2 வர மாதிரி வெளிப்பக்கம் 2 வர மாதிரி அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒட்டியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிக்கலாம். இப்போ இதை அப்படியே அமுத்தி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அது எவ்வளோ ஹைட் வருதோ அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம ஒட்டியிருப்போம், அதுக்கும் கொஞ்சம் மேலே வர வரைக்கும் அப்படியே ஒட்டிக்கோங்க. இல்லைனா அந்த பிசுறு தெரியுதுல அந்த இடத்துலையே கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். பாருங்கள், நான் அப்படியே உள்ளுக்கு 2 அந்த கேப்லலாம் 2 கொடுக்குறேன்.
அப்போ பிரிஞ்சு வராமல் நமக்கு இருக்கும். நம்ம மேலே டைட்டாக பின்னிட்டோம்னாவே உங்களுக்கு அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு டேப் போட்டு ஒட்டிட்டாக்க கைப்பிடி வந்து எப்பயும் ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். இந்த மாதிரி இதுன்னுட்டு நம்ம மேலே பின்னிட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக கூட செலோ டேப் போட்டுக்கலாம். ஃபுல் ஹைட்டுக்கும் கூட நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டாக்க அந்த ஒயர் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே அந்த பக்கமும் போட்டு வச்சுட்டு அதன் பிறகு மேலே பின்ன ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஹைட் வந்து கரெக்டாக தெரியும். அந்த பக்கமும் போட்டுக்கோங்க அதே மாதிரி. இப்போ மேல் ஒயருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 மஞ்சள் கலர் ஒயரு 10 அடியில் ஒன்று எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரோஸ் கலர் ஒயரு பிங்க் கலர் எடுத்திருக்கோம்ல, அது வந்து 12 அடியில் எடுத்துக்கணும். அது வந்து உள்ளார சுற்றுறதுக்கு நமக்கு 2 அடி அது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ரோஸ் கலரு நீங்கள் எந்த கலர் சுற்றுறீங்களோ, மஞ்சள் கலர் சுற்றுறதா இருந்தால் மஞ்சள் கலர் அதிகமாக எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கம்மியாக எடுத்துருந்தோம்ல, அதை வந்து உள்ளுக்கு இழுத்து சமமாக வச்சுருங்க. அதன் பிறகு நம்ம அந்த பிங்க் கலரை சொருகணும். ஃபஸ்ட்டு மஞ்சள் கலரை சமமாக வச்சாச்சு. அதன் பிறகு இந்த ரோஸ் கலரை சொருகியாச்சு. சொருகிட்டு அந்த மஞ்சள் கலரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதன் பிறகு அந்த ரோஸ் கலரையும் சமமாக அப்படி இழுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ உள்பக்கம் வந்து அந்த இடத்த நல்லா பிடிச்சிக்கோங்க. சமமாக இருக்கிற இடத்த கையில் வச்சு பிடிச்சி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பக்கம் நம்ம சுற்றும் போது இது இழுத்துட்டு வந்துடும். அப்போ மேலே பின்னிக்கிட்டு வரும்போது பத்தாமல் போயிடும். இப்போ பாருங்கள், அந்த முடிச்சு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அப்போ வந்து இந்த பக்கம் வெளியே வராமல் இருக்கும். இப்போது அந்த மஞ்சள் ஒயரை மேலே வச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த ரோஸ் கலர் ஒயர் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சு சுற்றுங்க. மஞ்சள் கலர் ஒயரை வச்சு மேலே இழுத்து பிடிச்சிக்கோங்க. அது கம்மியாக தானே எடுத்திருக்கோம். ரோஸ் கலர் தான் நம்ம 12 அடி எடுத்தோம். அப்போது ரோஸ் கலர் ஒயரை வச்சு அப்படியே சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக. அது வந்து விடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல நல்லா டைட்டாக நெருக்கமாக அந்த மஞ்சள் கலர் தெரியாத மாதிரி சுற்றிக்கோங்க. உங்களுக்கு இல்லை அது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கலரே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த இடத்துல ஏற்கனவே மஞ்சள் கலர் வரதுனால தெரியாது. கேப் தெரிஞ்சாலும் தெரியாது. இருந்தாலும் நீங்கள் டைட்டாக போட்டுக்கணும். எந்த ஒயர் சுற்றினாலும் டைட்டாக போட்டுக்கோங்க. அந்த ரோஸ் கலரை லூஸ் விடாமல் கரெக்டாக பாருங்கள். நல்லா டைட்டாக அப்படி இழுத்து சொருவிக்கணும். அந்த ஆள்காட்டி விரலால் அமுத்தி பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் விட்டு இழுக்கும்போது நம்ம ஏற்கனவே டைட்டாக இழுத்ததை அந்த விரலை வச்சு அமுத்திக்கிறேன் நான். இல்லைன்னா லூஸ் விட்டுரும் அது. அந்த மேலே நுனிப்பகுதி வரும்போது அந்த டேப் போட்டு ஒட்டியிருக்கோம்ல, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் சொருகிறது இருக்கிறதா இருக்கும். டைட்டாக பாருங்கள், நான் அது வரைக்குமே சொருகிறேன். நல்லா உள்ளுக்கு இழுத்து நல்லா டைட்டாக சொருகுங்க. சொருகிட்டு பார்ப்போம். நல்லா தள்ளி விடுங்க. இப்படி தள்ளி விட்டு பாருங்கள், நான் சுற்றிக்கிட்டேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து சுற்றுறேன் பாருங்கள். உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டையும் சேர்த்து அந்த கைப்பிடியை அப்படியே நல்லா சுற்றுங்க. சுற்றிட்டு அதன் பிறகு இப்படி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சும்மா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ உள்பக்கம் எடுக்க போகிறோம். அதனால் இப்போ உள்பக்கம் அந்த முடிச்சு போட்டிருந்தோம்ல, அதை எடுத்து விட்டுட்டு இப்போ வெளிப்பக்கம் சுற்றின மாதிரியே நீங்கள் அந்த ரோஸ் ஒயரை வச்சு சுற்றுறதா இருந்தாலும் சுற்றிக்கலாம். மஞ்சள் ஒயரை மேலே வச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த ரோஸ் ஒயரை வச்சு அதை வந்து ஒரு இப்போ வெளிப்பக்கம் எப்படி சுற்றினமோ அந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்து கூட போடலாம். நான் வந்து சுற்றலை. அதை அப்படியே 2 ஒயரையும் இப்படி மேலே கொண்டு வந்துட்டேன். அதன் பிறகு அது தனியாக சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக விட்டுட்டேன். நீங்கள் சுற்றுறதா இருந்தால் அதுக்கு உள்ளாரையே சுற்றிக்கோங்க. ஏன்னா ஒயர் வந்து ரோஸ் ஒயர் அதிகமாக தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த முடிச்சு போட்டிருந்ததை எடுத்து விட்டுட்டு இப்போ 4 ஒயரையுமே பாருங்கள், இந்த மேலே இருக்கிற ஒயரை அடிப்பக்கமாக அப்படியே எல்லா ஒயரையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றணும். அதே மாதிரி அடியிலிருந்து கொண்டு வந்ததை மேல் பக்கமாக கொண்டு வந்து அடிப்பக்கம் கொண்டு வந்து நல்லா சுற்றிக்கணும்.
ஒரு சுற்று சுற்றிக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரெண்டையும் சேர்த்து வச்சு 2 ஒயரையும் கொண்டு போய் நல்லா டைட்டாக சுற்றிட்டு, அப்புறம் இந்த கையில் 2 ஒயர், அந்த கையில் 2 ஒயர் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம உருட்டு கைப்பிடி போடுவோம்ல, அதே மாதிரி தான் போட போகிறோம். பாருங்கள், நல்லா ரெண்டையும் சேர்த்து இப்படி நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு, இப்போது ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து அடிப்பக்கம் கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒயரை அமுக்கிற மாதிரி போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். எப்பயும் 2 ஒயர் கைப்பிடி உருட்டு கைப்பிடி போடுவோம்ல, உள் ஒயர் கொடுத்து, அது மாதிரி நல்லா 2, 3 தடவை அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு சுற்றிக்கணும். நம்ம அந்த கீழே வர்றது மேலே வர்றது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிக்கணும். எப்பயும் உருட்டு கைப்பிடி போடுவோம்ல, அது மாதிரி தான். இந்த கையில் ஒரு ரோஸ் ஒயரும் மஞ்சள் ஒயரும் வச்சுக்கோங்க. அந்த கையில் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட் ஒயர் 2 ஒயருக்கும் இடையில கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை அமுக்குறோம். ஒரு தடவை வலது கையிலேருந்து கொடுக்கணும், ஒரு தடவை இடது கை பக்கத்துலேருந்து கொடுக்கணும். இப்படி கொண்டு வந்து நல்லா அப்புறம் உள்ளார நல்லா நவுத்தி விட்டு நம்ம பின்னணும். அதுக்கு தான் ஒயர் வந்து அதிகமாக நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், இப்படி தள்ளி விடுங்க. இப்படி தள்ளி விட்டிங்கன்னா தான் நல்லா அது டைட்டாக இருக்கும். கைப்பிடி நல்லா கல்லாட்டம் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. திக்னஸும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்படி தள்ளி விட்டு பின்னும்போது தான் ஒயர் வந்து கைப்பிடி வந்து கொஞ்சம் மொத்தமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பிரிஞ்சும் வராது. எந்த காலத்துலேயும் வெளியில் பிரிஞ்சு வராத மாதிரி இருக்கும். இந்த கைப்பிடியும் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தால் கூட புரியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நான் உள்ளார தள்ளி விட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி தள்ளி விடணும். கட்டை விரலில் வச்சு அமுத்தி அப்படி உள்ளார தள்ளி விடுங்க. கொஞ்சம் தூரம் பின்னுங்க. ஒரு 4, 5 பின்னல் பின்னிட்டு அதன் பிறகு நல்லா அப்படி உள்ளார அமுத்தி விடணும். கட்டை விரலை வச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டு டைட்டாக ஒயருங்களை லூஸ் விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக அப்படியே பின்னுங்க. பக்கம் பக்கமாக பாருங்கள், கல்லாட்டம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது விலகாமல். இதே மாதிரியே நீங்கள் அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பின்னிட்டு வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு டைம் நம்ம சுற்றணும். நல்லா அந்த எட்ஜி வரைக்கும், அந்த நுனிப்பகுதி வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியே பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பின்னிக்கிட்டே வந்துட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள், 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு தடவை அப்படியே சுற்றுறேன். அதை சுற்றிட்டு உள்பக்கம் 2 ஒயர் வச்சுக்கோங்க. இப்போ ரோஸ் ஒயரை வச்சு பாருங்கள், ஃபுல்லாக கட்டுற மாதிரி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டேன் இந்த பக்கம். இப்போ இந்த பக்கம் மஞ்சளும் ரோஸும் உள்பக்கம் ஒன்று வச்சுருங்க. உள்பக்கம் வச்சு நல்லா அதை இறுக்கி பிடிச்சிக்கணும். லூஸ் விட்டுறக்கூடாது. அதனால் நான் கூடையோடு சேர்த்து வச்சு டைட்டாக பாருங்கள் அதை பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு கட்டை விரலை வச்சு இங்கே மேலேயும் அமுத்திக்கணும். நல்லா அமுத்திக்கிட்டு நீங்கள் இந்த 2 ஒயரையும் சேர்த்தே நான் சுற்றுறேன். மஞ்சள் ரோஸு 2ஐயும் சேர்த்தே சுற்றுறேன். நீங்கள் வந்து அந்த பக்கம் பண்ணின மாதிரியே மஞ்சளை வந்து உள்பக்கம் சொருகி விட்டுட்டு ரோஸ் மட்டும் சுற்றினாலும் சுற்றலாம். நான் 2ஐயும் சேர்த்து வச்சே அப்படியே சுற்றுறேன் டைட்டாக. அந்த மஞ்சள் கலர் வந்து மேலே தெரியாமல் ரோஸ் கலர் தெரிகிற மாதிரி மஞ்சள் கலர் அடியில் வச்சு மேலே ரோஸ் கலரை வச்சு இந்த மாதிரி டைட்டாக அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வரேன். அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ மஞ்சள் கலரை மட்டும் பாருங்கள், அப்படியே உள்ளார கூட விட்டுருங்க. மஞ்சள் கலரை உள்ளார விட்டு இழுத்து பிடிச்சிக்கோங்க. அதையும் பின்பக்கம் பாருங்கள், அந்த கையில் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கிறேன். மேலே வச்சு உள்பக்கம் கொண்டு வந்து அமுத்தி பிடிச்சிக்கிறேன். இப்போது ரோஸ் ஒயரை மட்டும் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. சுற்றி எடுத்துகிட்டு வந்து நல்லா டைட்டாக அந்த கடைசி வரைக்கும் அந்த மஞ்சள் கலர் தெரியாத மாதிரி சுற்றுங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து மஞ்சள் கலர் ஒயரே சுற்றுற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். நான் அந்த பக்கம் ரோஸு சுற்றிட்டேன்ல, அதனால் நான் வந்து அந்த இடத்துல கான்ட்ராஸ்ட்டாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கலரை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன். நல்லா டைட்டாக பாருங்கள், கடைசியில் அந்த இடம் விடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு அப்படி விட்டு நான் எடுத்துகிட்டு வந்து சுற்றிடுறேன். ஒயர் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. கரெக்டாக 12 அடி நான் எடுத்தேன். இப்போ அதை அப்படியே உள்பக்கம் விட்டுறலாம். லாஸ்ட் வரைக்கும் அந்த இடம் தெரியாத அளவுக்கு அப்படி சொருகிட்டு உள்பக்கம் அப்படியே விட்டுருங்க. உள்பக்கம் விட்டுட்டு அந்த மஞ்சள் கலரு ரோஸு 2ஐயும் நான் அப்படியே மேல் பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது பாருங்கள், அந்த பின்பக்கம் பிடிச்சிருந்தோம்ல, அந்த ரோஸு ஒயரு மேலே பின்னிட்டு வந்தது, ஒரு ரோஸு ஒரு மஞ்சள்,
அதை என்ன பண்ணணும், அதை ஒரு சுற்று சுற்றிட்டு அதையும் அந்த பக்கம் உள்பக்கம் அதே மாதிரி பாருங்கள். இப்படி மேலே ஃபஸ்ட்டு அடியில் வெளிப்பக்கத்துலேருந்து உள்ளார கொடுத்தோம்ல, அந்த 2 ஒயரையும் இப்படி மேலே வச்சு டைட்டாக நான் பிடிச்சிக்கிறேன். மேலே வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ மேலேருந்து வந்த 2 ஒயரை என்ன பண்ணுறேன், இதை சுற்றுறேன். உள்பக்கம் சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக வந்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த வெளிப்பக்கத்துலேருந்து கொடுத்த ஒயரை நீங்கள் அப்படியே உள்ளார சொருகிறதா இருந்தாலும் சொருகிடலாம். நான் அதையும் வளைச்சி அப்படியே மேல் பக்கம் கொண்டு வந்து பிடிச்சிக்கிட்டு இப்போ மேலேருந்து வந்த அந்த மஞ்சள் ரோஸு 2 ஒயர் இருக்கும்ல, பின்னிக்கிட்டே வந்தோமே அந்த ஒயரு, அதில் மஞ்சள் ஒயரை அடிப்பக்கம் விட்டுட்டு வெறும் ரோஸ் ஒயரை வச்சு நான் அப்படியே உள்பக்கம் சுற்றிக்கிறேன். அந்த பக்கமும் நம்ம உள்பக்கம் சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நான் ஆனால் அதை சுற்றலை. இந்த பக்கம் ஆனால் இந்த ஒயரை வச்சு நம்ம சுற்றிடலாம். நல்லா டைட்டாக சுற்றிட்டு கீழே வரைக்கும் சுற்றுங்க. சுற்றிட்டு அதை அப்படியே சொருகி விடணும். அந்த மஞ்சள் அந்த ரோஸு 2யும் அப்படியே பாருங்கள், நல்லா அப்படி டைட்டாக நெருக்கமாக வெளிப்பக்கம் சுற்றணும். அதே மாதிரி சுற்றிட்டு அதை சொருகி விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டேன். சுற்றிட்டு அதை அப்படியே பாருங்கள், மஞ்சள் ரோஸ் 2யும் அப்படியே கூடையில் சொருகிறேன். டைட்டாக சுற்றிட்டு இந்த மாதிரி சொருகிடுங்க. அது தெரியவே தெரியாது. அது பக்கத்துலேயே இருக்கிற முடிச்சில் அப்படியே ரோஸ் போகிற இடத்துல ரோஸும், மஞ்சள் போகிற இடத்துல மஞ்சளும் சொருகிடுங்க. 2 ஒயர் தான் நம்ம சொருகிறோம். அந்த வெளியிலேருந்து பின்னிட்டு வந்து கொடுத்த அந்த 2 ஒயரையும் மேல் பக்கம் வச்சு அதையும் சேர்த்து சுற்றிட்டோம் நம்ம. அதனால் இங்கே 2 தான் நம்ம சொருகிற மாதிரி இருக்கும். இப்போ ரோஸு சொருகிட்டேன். அடுத்தது மஞ்சள் சொருகிறேன். நல்லா உங்களுக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் சொருகிருங்க. தெரியவே தெரியாது நமக்கு. அப்படியே நல்லா நீட்டமாக சொருகிட்டு அப்புறம் கட் பண்ணணும். நிறையா இடம் சொருகுங்க. நான் உங்களுக்கு சும்மா அப்படி காமிச்சிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இதை வந்து இந்த மஞ்சள் கலர் ஒயரை வந்து அந்த ரோஸ் பின்னிருக்கோம்ல, அந்த ரோஸுக்கும் அடியில் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மஞ்சள் கலர் வர இடத்துல மஞ்சளே தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த ரோஸுக்கும் அடியில் அந்த மாதிரி கேப்பு கொஞ்சம் நெகத்தால் தூக்கி விட்டு, இப்படி தூக்கி விட்டு அந்த மாதிரி சொருகணும். டைட்டாக இருக்கும் நமக்கு. ஏற்கனவே நம்ம நல்லா நெருக்கமாக டைட்டாக பின்னியிருப்போம். அதனால் அது கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஒயரை ரோஸுக்கும் அடி வழியாக கொடுத்து கொடுத்து ஒரு 2, 3 இடத்துல நல்லா மேலே வரைக்கும் ஒரு 1/4 இது வரைக்கும் அப்படி சொருகிட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஒயரை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு கூராக வச்சுக்கிட்டு அதன் பிறகு சொருகுங்க. ரோஸை வந்து நீங்கள் இதில் சொருகணும். மஞ்சளுக்கும் அடியில் வரணும் ரோஸு. பாருங்கள், இது வரைக்கும் நான் சொருகிட்டு அதை நல்லா கட் பண்ணிட்டேன். வெளியே தெரியாது உங்களுக்கு. இந்த பக்கம் நம்ம சொருகாத விட்டுருந்தோம். நீங்கள் அது வந்து பின்னும் போதே இப்போ இந்த பக்கம் எப்படி சொருகணும் அதே மாதிரியே நீங்கள் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டே வந்துடுங்க. கூட ஆரம்பிக்கும் போதே நான் வந்து அதை விட்டுட்டேன். கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே சுற்றிட்டு வந்தது லூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்பக்கம் சுற்றாத விட்டுட்டேன். நீங்கள் பின்னிக்கிட்டு வரும்போதே மேலே முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, வச்சுட்டு உள்பக்கத்துலேருந்து வரும்போது அந்த ரோஸ் ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ திரும்பவும் இந்த மாதிரி சுற்ற தேவையில்லை. நான் இப்போ ஒரு 2 அடி ஒயர் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சொருகிட்டு அதன் பிறகு நல்லா 2 தடவை சுற்றுறேன். சுற்றிட்டு அதன் பிறகு நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளார சுற்றுங்க. ரோஸ் கலரே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளார நல்லா டைட்டாக அதை சுற்றணும். சுற்றிட்டு நீங்கள் அப்படியே சொருகி விட்டுடலாம். அப்போ தெரியாது நமக்கு. நல்லா இந்த மாதிரி நெருக்கமாக பாருங்கள், நெருக்கமாக அப்படியே சுற்றுங்க. சுற்றிட்டு அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. அப்படி தான் பாருங்கள், எல்லாத்தையும் சொருகியாச்சு. உள்ளார நான் இப்போ சொருகிட்டு இருக்கேன். நல்லா சுற்றிட்டேன். சுற்றிட்டு அதை சொருகிட்டேன். சொருகிட்டு கட் பண்ணிடுங்க. இன்னொரு கை பக்கமும் நான் போட்டுட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.